ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். அதில் 41வது பதத்தை விளக்கமாக பார்த்துட்ருக்கோம். சங்கரோ நரகாயைவ குலஜானம் குலஷ்யச்ச பதந்தி பிதரோ ஹியேஷாம் லுப்த பிண்டோ உதக கிரியாக. அதாவது எப்படி நாம் பிண்ட பிரதானம் பண்ணுறது, தர்ப்பண காரியங்கள் பண்ணுறது முன்னோர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்த்துட்ருக்கோம். இதில் நாம் செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக நாம் இதை செய்யணும். அவங்க எப்படி இதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பித்ரு தேவதைகள் பகவானால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் 30 முக்கோடி தேவர்களை நியமிச்சிருக்காரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் பார்த்துக்குவாங்க. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய பிண்ட பிரதானங்கள், அந்த சடங்குகள், தர்ப்பண காரியங்கள் எல்லாமே அந்த ஆத்மா எந்த உலகத்தில் எந்த கிரகத்தில் எங்கே இருந்தாலுமே அந்த ஆத்மாவுக்கு அது போய் சேரும். இந்த அண்ட சராச்சரத்தில் பல கோடி பிரபஞ்சங்கள், பல கோடி கிரகங்கள், பல கோடி உலகங்கள் இருக்குது. எங்கே எந்த உருவை எடுத்திருந்தாலும் அதுக்கு போய் சேரும். அது சப்போஸ் ஒரு பசுமாடாக இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் அந்த பசுவுக்கு பழமோ இல்லை அகத்திக்கீரையோ ஏதாவது புல்லோ ஏதாவது ஒரு உணவாக கொடுப்பாங்க. இல்லை அந்த ஆத்மா மனித உடல் கிடச்சி வேறு லோகத்தில் இருந்தால் யாராவது எதிர்பாராமல் அவங்களுக்கு பசியில் வாடும்போது கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. வேறு ஏதாவது நல்லது நடக்கும். ஸோ அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இதை எப்படி இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கலான்னா, இங்கேருந்து நாம் அமெரிக்காவுக்கோ இல்லை மஸ்கட் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் பணம் அனுப்பணுன்னா இங்கே நாம் இந்தியன் ருப்பீஸில் அனுப்புவோம். அது அமெரிக்கா கனடா அப்படிங்கிற அங்கே போகுது அப்படின்னா அங்கே அது டாலர்ஸாக போகும். அமெரிக்கானா அமெரிக்கன் டாலர்ஸ், கனடானா கெனடியன் டாலர்ஸ், மஸ்கட் இந்த மாதிரினா ரியால், அதே துபாய், அபுதாபி, ஷார்ஜா அப்படின்னா தரம்ஸ். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி அது போய்க்கும். அது மாதிரி நாம் இங்கே செய்யக்கூடிய தர்ப்பண காரியங்கள் அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். இல்லை சப்போஸ் அவங்க தூய்மை அடைஞ்சு அவங்க பகவானை அடைஞ்சிட்டாங்கன்னா பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம பரம்பரைக்கு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னுடைய கடமையை நீ செய்ய, அது என்ன நடக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. ஹரே கிருஷ்ணா.